السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. முக்தசருல் குதூரி ஃபில் ஃபிக்ஹில் ஹனஃபி பாடம் 22 பாபுல் அதானி. அல்ஹம்துலில்லா, 21 பாடங்களை முடித்து நாம் 22ஆம் நாள் பாடமான பாபுல் அதான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாடத்திலே நாம் வீற்றிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள், நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோமாக. இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி வரும் ரகீப் எஜுகேஷன் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது. தாராளமாக தங்களின் நன்கொடைகளை வழங்கி ஈருலக வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது வாருங்கள், நாம் இன்றைய 22ஆம் நாளுடைய பாடத்தின் பாடச் சுருக்கத்தை நாம் பார்ப்போம். முதலாவதாக நாம் இங்கு மெயினாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் இரண்டு விஷயங்கள். ஒன்று, அதாவது தவறிய தொழிலுக்காக பாங்கிக்காம சொல்லுவது, கலா செய்யக்கூடியதாவது நாம் தவறவிட்ட தொழில்களை மீண்டும் கலா செய்யக்கூடிய சமயத்தில் அதற்காக வேண்டி பாங்கு இகாமத் கொடுக்கப்படும். இதை பற்றி தான் முதலாவதாக நாம் பார்க்க போகின்றோம். இப்பொழுது தவறிய தொழுகைகள் ஒரு வக்தாக இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், அவை பல வக்துகளாக இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், ஜமாத்தாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாம் முதலாவதாக பார்க்க போகின்றோம். அடுத்தபடியாக பாங்கு சொல்பவருக்கான சுத்தம், அதாவது பாங்கு சொல்லக்கூடியவர் ஜுனூபாவாக அதாவது ஜுனூபுடைய நேரத்தில் அல்லது சிறுந்தொடக்கு பெருந்தொடக்கு போன்றவற்றிலே பாங்கிக்காம சொல்லலாமா, சொல்வது கூடுமா, மக்ருவா, ஜாயிஸா என்பதை பற்றி தான் அடுத்ததாக நாம் இந்த மொத்த பாடங்களிலே பார்க்க உள்ளோம். இப்பொழுது வாருங்கள், பாடத்தை வாசித்து அர்த்தம் வைப்போம். இதிலா பாருங்கள், நாம் முதலாவதாக இந்த பாடத்திலே நாம் இக்காமத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை பாங்கு எப்படி சொல்ல வேண்டும் என்பதை பார்த்தோம். அதனுடைய தொடராக பாருங்கள், தரசல, அதாவது தரசல என்பதற்கு என்ன சொல்வார் என்று சொன்னால், சில பைன களிமாத்தில் ஆதானி மின் வைரி தகன்னின் ஒலாத்துரிமின். தரசல்னா என்ன, அதாவது தரசல எங்கே கொண்டு வேணா தரசலு தரசலு, அதாவது தரசல இல்ல தரசலு, அவன் பிரிப்பான். அதாவது தரசலனா எனது பிரிப்பது, எப்சிலு பிரிப்பது. பாங்குடைய சொற்கள் இருக்கல்லவா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அப்படி இந்த இரண்டு சொற்களுக்கு மத்தியிலேயே ஒரு பிரிவை ஏற்படுத்தணும். அதான் தரசலு ஃபில் ஆதானி. ஆதான எனது பாங்குடைய விஷயத்திலே என்ன செய்வான், அவன் பிரிப்பான். தரசல்னா எனது பிரிப்பான். அப்போ ஒவ்வொரு களிமத்துகளுக்கு ஒவ்வொரு இரண்டு களிமத்துகள் மத்தியிலும் ஒரு பிரிவை ஏற்படுத்த வேண்டும். அதாவது தரசுனா ஏற்படுத்துவான், பிரிவை ஏற்படுத்துவான். பாருங்க, இப்ப இந்த பிரிவை ஏற்படுத்த எப்படி இருக்கணும், கயிறு தகன்னு சொல்லுவாங்க. சரக்குல என்ன சொல்லுவாங்க, அதாவது பாங்கு சொல்லணும், பிரிச்சு பொறுமையா ஸ்லோவா சொல்லணும். ரொம்ப சில பேரை பார்த்தீங்கன்னா பாங்கு சொல்லுச்சுன்னா பாட்டு பாடி இருப்பான். எப்படி பாங்கு சொல்லுச்சுன்னா ரொம்ப பாட்டு பாடுதல் மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப போட்டு கூடாது, தத்ரீப் ரொம்ப பாட்டுங்கிற மெட்டுல வந்துடக்கூடாது. பாட்டுங்கிற மாதிரி என்னது, அது அதானா இல்ல பாட்டா, பாங்கா இல்ல பாட்டா என்பதற்கு குழம்பிடாத அளவுக்கு என்ன செய்யணும், ஒரு ராகம் இருக்கணும். என்னது, ஒரு சிறிய ராகம் பாங்கிலே இருக்க வேண்டும். எனது அது குழம்பிடக்கூடாது மக்களுக்கு, இது பாட்டா பாங்கா என்பதாக எனது குழம்பாத அளவுக்கு என்ன செய்யணும், ஒரு சிறிய ராகங்கள் இருக்கணும். முழுவதுமாக அதை பாட்டாக மாற்றாத அளவுக்கு ஒரு சின்ன பிரிதல்களை கொண்டு ஒரு சின்ன பிரிவுகளை பிரிப்பதன் மூலமாக பாங்கை சிறு செய்தது, அதாவது பாங்கை பிரித்து கூறுவான். இரண்டு பாங்குகளுக்கு மத்தியில் உள்ள களிமத்துகளை பிரித்து கூறுவான். பாருங்க, அடுத்து இக்காமத்திலே ஹதிர் செய்வான். அதிர் என்று சொன்னால் என்னது, அதாவது எஹ்துர் என்று சொன்னால் என்னது, இரண்டு களிமத்துகளுக்கு மத்தியில் எந்த ஒரு ஃபசல்களும் இல்லாமல் சேர்த்து கூறுவது. அதாவது அல் வசுலு வசுலு என்னது, சேர்ப்பது. இன்னும் என்ன செய்வது, சேர்ப்பது, அதை விரைவாக சேர்ப்பது. எஹ்துர்னா என்னது, விரைவுபடுத்தி சொல்வது. எந்த ஒரு பிரிவுகளும் இல்லாமல் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் எனது
தொடர்படியாக எந்த ஒரு பிரிவுகளும் இல்லாமல் அதே பாங்க சொல்லணும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னது ஒரு சிறிய இடைவெளியில் விட்டு நாம் பாங்கிலே கூறுவோம். ஆனால் இக்காமத்திலே எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமலும் தாமதமின்றி உடனடியாக சொல்வதற்கு தான் எஹதுர் என்பதாக சொல்வாங்க. ஓ எஹதுரு ஃபில் இக்காமத்தி, காமத் கொடுக்கிறதிலே காமத்திலே எனது எஹதுர் விரைவு காட்டி எனது சேர்த்து கூறுவான். அடுத்து பாருங்க ஓயஸ்தக்பிலு, அதாவது ஓயஸ்தக்பிலு பிஹிமா, அந்த ஆதானிலும் இக்காமத்திலும் அவன் முன்னோக்குவான் அல் கிபிலத, கிபிலாவை என்ன செய்து கொள்வான், முன்னோக்கி கொள்வான். முதலாவதாக பாங்க இருந்தால் அதை தரசில் செய்து ஓத வேண்டும். அதே காமத்தாக இருக்கும்போது ஹதிரு செய்து கூற வேண்டும். அடுத்தபடியாக அவன் செய்ய வேண்டிய விஷயம் என்ன, கிபிலாவை முன்னோக்கி நிற்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும், கிபிலாவை முன்னோக்கி நிற்க வேண்டும். கிபிலாவை முன்னோக்கி நிற்பது என்னவா இருக்கின்றது, பாங்கினுடைய ஒரு ஆதாபிப்பட்டதாக இருக்கின்றது. தரமா ஒருத்தன் கிபிலா முன்னோக்கி நிக்காம இருக்கான், அப்ப பாங்கு கூடாது என்று சொன்னால் கிடையாது. பாங்கு கூடும் எனது, அதாவது பாங்கு கூடுவதனால கூடும். ஆனால் என்னவாக இருக்கின்றது, கிபிலா விட்டும் திரும்புவதன் மூலமாக ஒரு மக்ரூஹ் கராகத் ஏற்படுகிறது. ஒரு வெறும்பெனது விரும்பத்தக்காத காரியம், விரும்பத்தகாத காரியமாக இருப்பதன் காரணமாக பாங்க இக்காமத்துடைய சமயத்தில் அவன் கிபிலாவை முன்னோக்கி நிற்பது என்னவாக இருக்கின்றது, நமக்கு விரும்பத்தக்க காரியமாக இருக்கின்றது. அப்ப கிபிலா முன்னோக்கி நிக்கணியா, கிபிலா முன்னோக்கி நிக்காம இருந்தா ஜாயிஸ் ஆகிரும். நம்ம காரணம் சொல்லுவாங்க பாருங்க, ஏன் கராகத்து அது கூட, ஏன் கூட சொன்னா இங்க பாங்கி காமத்தை கொண்டுள்ள நோக்கம் என்ன, அது ஏழாம் அறிவிப்பு தான். அப்ப அது கிபிலாவை முன்னோக்கி நின்றா மட்டும்தான் அந்த அறிவிப்பு என்பது உண்டாகுமாண்டா கிடையாது. கிபிலாவை பின்னோக்கி நின்றாலும் அந்த அறிவிப்பு என்பது உண்டாகிவிடும். அதனால்தான் கூடும் என்றார்கள். கிபிலாவை பிற்போக்கினது, கிபிலாவை பின்னோக்கி நின்றதான் என்னது காரணமாக தான் அது கராகத்தானது. கூடும் என்றதற்கான காரணம் என்ன, திரும்பி நின்றாலும் கிபிலாவை முன்னோக்கி நின்றாலும் இந்த இலாம் என்பது உண்டாகிவிடும் என்பதன் காரணமாகத்தான் இது ஜாயிஸ் என்று சொன்னது. ஜாயிஸ் இல்லாத காரணம் என்ன, கராகத்தனக்கான காரணம் என்ன, அவன் கிபிலாவை பின்னோக்கி நின்றதன் காரணமாக, கிபிலாவை என்னது பின்னோக்கி நின்றதன் காரணமாக அது என்னவாகும் இங்க ஆகும். இன்னொன்னு, இந்த அதான்ல இந்த வினா பாடுவது என்பது என்னது ஒரு தடை செய்யப்பட்ட ஒண்ணு. முரளியானுடைய ஒரு என்னது முரளியானுடைய காலத்துல வந்து, அதாவது உமர்லியானு கிடையாது, இப்னு உமர்லியான இடத்துல இருந்து ஒரு மனிதன் என்ன சொல்லுவாருன்னா, உங்களை வந்து எனக்கு நான் வந்து உங்களை அல்லாஹுக்காண்டி நேசிக்கிறேன் என்பதாக சொல்லுவார். அப்ப உமர்லியான உடனே சொல்லுவாங்கன்னா, நான் அல்லாஹுக்காண்டி உன்னிடம் கோபம் கொள்கிறேன் என்பதாக சொல்றாரு. அப்ப அந்த மனிதர் கேட்பாராம், ஏன் எதுக்காண்டி என் மீது கோபம் கொள்கிறேன் என்று கேட்டப்ப அவங்க சொன்னாங்களாமா, யாரு, இப்னு உமர்லியான் அவர்கள், நீங்க என்ன செய்றீங்க, உங்களுடைய அதானில வந்து நீங்கள் பாட்டு பாடுகிறீர்கள், என்ன செய்றீர்கள், உங்களுடைய அதான்ல நீங்க பாட்டு பாடுகிறீர்கள் என்கிறார்கள். அப்ப பாட்டு பாடுவது என்ன, வினாவில் பாட்டு பாடுவது, இந்த அதுனா பாங்கில் பாட்டு பாடுவது என்பது ஒரு விரும்பத்தகாத காரியம். இப்ப அது சஹாபாக்கள் அந்த அளவுக்கு கடுமையாக கண்டிச்சிருக்காங்கன்னா இப்ப அது வந்து கூடாத ஒரு காரியமாக இருக்கின்றது. அது அல்லாம சாதாரணமாக சிறிய ராகத்தில் நிறுத்தி அதே போன்று பாங்கிலே இக்காமத்திலே சேர்த்து வருவதாக என்னது நமக்கு சின்னதாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, ரெண்டாவது என்ன பார்க்க போறோம், இங்க என்ன இருக்குல்ல என்னது, அப்ப ஃபஇதா பலக, என்னது ஃபஇதா பலக, அவன் எட்டினால், ஃபஇதா பலக இல ஸலாத்தி, அதாவது ஹய்யா அலா ஸலாத் என்ற லஃப்லை அடைந்தால், ஃபஇதா பலகனா அடைந்தால், இல ஸலாத்தி, இல ஸலாத்தை கொண்டு நோக்கம், இலா கலிமதி ஹய்யா அலா ஸலா, ஹய்யா அலா ஸலா என்ற கூடிய கலிமத்தை பக்கம் அவன் அடைந்தால், நூல் ஃபலாஹி, ஃபலாஹி அது அல் கலிமத்துல் ஹியாலல் ஃபலாஹ், ஹியாலல் ஃபலாஹ் என்ற கலிமத்தின் பக்கம் அவன் அடைந்தால், ஹவ்வல வஜ்ஹஹு, அவனுடைய முகத்தை திருப்பிக் கொள்வான், எமீனன், அதாவது வலதுபுறமாக, ஒஷிமாலன் இன்னும் இடதுபுறமாக. அப்ப ஹியாலஸ்வலா என்று கூறக்கூடிய சமயத்தில் அவன் என்ன செய்து கொள்வான், அவனுடைய வலது புறத்தின் பக்கம் திரும்பிக் கொள்வான். ஹையாலல் ஃபலாஹ் என்று சொல்லும் பொழுது அவனுடைய இடது புறமின் பக்கம் அவன் என்ன செய்து கொள்வான்,
திரும்பிக் கொள்வான். அது என்னவாக இருக்கின்றது? பாங்குடைய சேரத்திலே இவ்வாறு வலது புறத்திலும் இடது புறத்திலும் திரும்புவது என்னவாக இருக்கின்றது? நமக்கு என்னவாக இருக்கின்றது? அதாவது சுன்னத்தாக இருக்கின்றது. இப்ப இங்க சொல்லுவாங்க, இப்ப அன்றைய காலத்துல எல்லாம் பாங்கு சொல்வதற்காக ஒரு மனாராக்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு நம்ம பள்ளியில மனாராக்கள் இருக்குல்லவா, அந்த மனாராக்கள்லாம் அன்றைய காலகட்டத்திலே இந்த மைக்கு போன்றவைகள் இல்லாத கால சமயத்திலே பாங்கு உயரமான இடத்திலிருந்து கேட்கும் போது எல்லா பகுதிகளுக்கும் கேட்பு என்பதற்காக அமைக்கப்பட்ட மனாராக்கள் அது. அந்த மனாராக்களிலிருந்து நின்று பாங்கு சொல்லக்கூடிய நேரத்துல ஒருவன் என்ன செய்வான்? அதாவது முழுவதுமாக என்ன செய்வான்? தலையை மட்டும் வச்சுக்காம உடம்புகளையும் கரீமாவுடைய கவுல் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் மனாரால இருந்தா, அதாவது இந்த மாதிரி மனாராக்களில் இருந்தால் தலையை அசைப்பதுடன் சேர்த்து இந்த உடல்களையும் சேர்த்து அசைந்து கொள்ளலாம். ஆனால் கால்களையும் சேர்த்து திருப்பிக் கொள்ளலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கிபுலாவை பிற்படுத்த கிபிலாவை பின்னோக்காமல் இருக்கும் வரை என்ன செய்து கொள்ளலாம்? ஓரளவுக்கு உடம்போட சேர்த்து காலையில செய்து கொள்ளலாம், திருப்பிக் கொள்ளலாம். அது திருப்பிக் கொள்ளலாம். அப்ப முழுவதுமாக திரும்பி விடக்கூடாது. கால்களையும் முகங்களையும் என்ன செய்துக்கலாம்? திருப்பி கொள்ளாது. மனாராவா இருந்தா, மனாரா இல்லாம இருந்தா என்ன செய்வாங்க? என்ன சொல்லுவாங்க? இப்ப இன்னொன்னு சொல்லுவாங்க என்னன்னா, அதாவது இந்த தஹ்வீலுக்கான காரணம் என்ன? தஹ்வீல் என்பது என்னது? மக்களின் பக்கம் அறிவிப்பு கொடுப்பது தானே. அப்ப மக்கள் என்பவர்கள் நாலாபுரங்களிலும் இருப்பார்கள். நாலாபுரங்கள் இருப்பதன் காரணமாக தான் நாம் இந்த திரும்புதல் என்பதாக செய்கிறோம். முதலாவதாக வலது இடது புறங்களில் திரும்புகின்றோம். சரி, இப்போ ஒரு கேள்வி வரலாம், அப்ப நீங்க என்ன நாலாபுரங்களில் மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அப்ப ஏன் நீங்க பின்னோக்கி பாங் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்ப கேட்கலாம், முன்னாடி நின்று அல்லாஹ் அக்பர் அதே மாதிரி ஷஹாத் கூறுகிறீர்கள், அப்போ வலது புறத்திலும் ஹியால சலா என்பதாகவும் இடது புறத்தில் ஹியால் பலான்கிறீர்கள், பின்னோக்கி நீங்க பாங்க சொல்றதுல ஏன்னு கேட்டா, அப்ப சொல்லுவாங்க, பின்னோக்கி பாங்க சொல்ல காரணம் என்ன? அங்க இஸ்தித்பாருல் கிபுலா, கிபுலாவை பின்னோக்குவது என்பது உண்டாகின்றது. அதனாலதான் சொல்லாமல் இந்த 3 திசைகளிலும் நாம் சொல்லுகிறோம். இப்ப எல்லா பக்க மக்களுடைய ஜெயத்திலும் இந்த பாங்கு அடைய வேண்டும் என்பதற்காக பின்னால் திரும்பதற்கான காரணம் என்ன? அது இஸ்திபாருல் கிப்லா, கிபிலாவை பின்னோக்குவது இருப்பதன் காரணமாக தான். அப்ப அதை நம்ம என்ன செய்யறது இல்ல, இப்ப இங்க சொல்லி தருவார்கள் ஷரகுடைய கிதாபிலே ஜவரத் நியானிலே. இப்ப இங்க பாங்கு எப்படி சொல்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. அதாவது முஅத்தின் என்னென்ன செய்ய வேண்டும்? பாங்கு சொல்லக்கூடிய சமயத்தில் முஅத்தின் என்ன செய்வார்கள்? அவருடைய களிமா விரல்களை காதிற்குள் நுழைத்து இந்த மாதிரி பாங்கு சொல்லுவார்கள். ஏன் அது சுன்னத்தா இருந்திருக்கேன்? அன்ன பிலால ஃபால பைன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலால் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரிதான் பாங்கு இக்காமத் கொடுத்திருக்காங்க. அதுவும் யாருக்கு மத்தியில், யாருக்கு முன்னிலையில்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் இது அவர்கள் செய்ததும் அவர்கள் ரசூலா தடுக்காத என்னவை காட்டுகின்றது? சுன்னத்தை காட்டுகின்றது. ஒரு முஅத்தின் என்ன செய்வது? பாங்கு கொடுக்கிற சமயத்தில் அவருடைய காதிற்குள் கைகளை நுழைத்து பாங்கு சொல்வது என்னவாக இருக்கின்ற சுன்னத்தாக இருக்கின்றது. அதே போல் சொல்லுவார்கள், முஅத்தின் நின்ற நிலையில் தான் என்ன செய்ய வேண்டும்? அதாவது பாங்கு கொடுக்க வேண்டும். பாங்கு கொடுக்க வேண்டும். அதே உட்கார்ந்த நிலையில் பாங்கு கொடுத்தால் ஜாயிஸ் ஆகும், ஆனால் கராகத்துடன் ஜாயிஸ் ஆகும். அது எப்ப? இந்த பாங்கு என்பது ஜமாத்திற்காக கொடுக்கப்பட்டால். அதே அவன் தனியாக தொழுகிறான் நப்சி, அதாவது அவனுக்கா தனியா தொழுகிறான், அவனுக்காண்டி பாங்கு கொடுக்கக்கூடிய சமயத்துல முழு நின்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உட்கார்ந்து ஓதினாலே அவனுக்கு போதுமானதாக இருக்கும். அவனுக்காக இருப்பதன் காரணமாக. அதே ஒரு முசாஃபிர் என்ன செய்யறான்? பாங்க சஃபரிலே என்ன செய்து கொள்கிறான், அதாவது பயணத்திலே பாங்கு சொல்கிறான், அது கூடும். ஆனா என்ன செய்யணும்? இக்காமத்துடைய சமயத்தில் இறங்கி காமத் கொடுத்து விட்டு தொழுகணும். பாங்கு போறக்கூடிய வாக்கிலே சொல்லுவது என்னவாக இருக்கின்றது? ஜாயிஸாக இருக்கின்றது. அதே போல் சொல்வார்கள், ஒரு ஃபாசிக்கான முஅத்தின் என்ன செய்யறான்? பாங்கு சொல்றான். அதே ஒரு ஃபாசிக்கான முஅத்தின் என்ன செய்கின்றான்? பாங்கு சொல்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன செய்யாது? அவனுடைய பாங்கு அந்த பாங்கை கொண்டு என்ன செய்யணும்? நம்ம தொழுதுட்டா ஜாயிஸ் ஆகும். அதாவது அந்த பாங்கு கொண்டு தொழுவது ஜாயிஸ் ஆகிவிடும். ஃபாசிக் பாங்கு சொன்னா என்ன செய்து விடும்? அதை கொண்டு நம்ம தொழுதால் அது நமக்கு ஜாயிஸ். அடுத்து பாருங்க, ஒலைசா நிசா இங்க சொல்லுவாங்க, சரகுல சொல்லி தருவாங்க என்னன்னா, பெண்கள் யார் யாரெல்லாம் பாங்கு சொல்லக்கூடாது? பெண்களுக்கு பாங்கு கிடையாது. பெண்கள் பாங்கு சொல்லக்கூடாது. காரணம் என்ன? அவங்களுடைய சப்தம் என்பது அவுரத், அது மறைக்கப்படக்கூடியது. அதனால்தான் ஜமாத்தில் ஆரம்ப காலகட்டங்களில் இப்ப பெண்களுடைய பெண்கள் ஜமாத்தாக நிற்கக்கூடிய சமயத்திலோட இமாம் தவறுதல் இழைத்து விட்டால் பெண்கள் சத்தமிட்டு அல்லாஹ் அக்பர் சொல்லக்கூடாது. கைத்தட்டுதல் தான் நமக்கு சொல்லித் தருவார்கள், கைத்தட்ட வேண்டும் என்பதாக.
உடங்கைகளை கொண்டு தட்ட என்பதாக. அப்போ அவருடைய சவுத் என்னதாக இருக்கின்றது, அவுரத்தா இருக்கின்ற காரணமாக பாங்கு அவங்களுக்கு கொடுப்பது கிடையாது கிடையாது. இந்த அதான் என்பதே எனது சப்தத்தை உயர்த்தி கூறுவதுதான் அதுல சுண்ணத் சப்தம். இந்த அதான சப்தம் போட்டு கூறுங்க, ரொம்ப போட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சத்தம். சில பேர் என்ன, அவனுக்கு முடியாத அளவு சத்தம் போட்டா என்னது, சத்தம் போட்டு அவனை மூச்சு நின்று மரணத்துக்கு போற அளவுக்குலாம் நினைச்சக்கூடாது. ஓரளவுக்கு சப்தம் என்னது உயர்த்தி கூறுவது என்னவாக இருக்கின்றது நமக்கு சுன்னத்தா இருக்க சொல்ல அதை வலியுறுத்திருக்காங்க. ஏன்னா எல்லோருக்கும் இந்த பாங்கு இன்றைய காலகட்டங்கள்லாம் என்னது, இந்த மைக் வந்துருச்சு, நம்ம சிறிய சத்தத்தில் பாங்கு கொடுத்தாலே எனது ஊர் முழுவதும் கேட்டுக்கொண்டுவிடும். அப்ப ஒரு சிறிய சத்தத்தில் அவனு செய்யலாம், பாங்கு கொடுக்கலாம். ஆனா ஒரு பெண்மணி அதே போன்று மஜ்னூன் ஜுனூப், அதே ஜுனூபாளிகள் சுக்ரான் போதையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பாங்கு சொல்லக்கூடிய சமயத்தில் அந்த பாங்கை மீட்டு சொல்வது என்னவாக இருக்கின்றது, சுண்ணத்தாக, அதாவது என்னது முஸ்தஹபா இருக்கின்றது. அப்ப பாங்குன்னு செய்யணும், திரும்ப சொல்ல வேண்டும். அதே ஒரு பாங்கு சொல்லிட்ட முஅத்தின முருத்தத்தாயிட்டான் பின்னாடி திரும்ப பாங்கு சொன்னாங்க தேவையில்லை. சிலாத்திலான பாங்கு சொன்னா அதுக்கு பின்னாடி முருத்தத்தான காரணமாக பாங்கு கூடாதுன்னா இல்ல, பாங்கு என்னது கூடும். அப்ப பாங்கு கூடும். அடுத்து பாருங்க, தப்பி போன தொலைக்காக வேண்டியனது அதான் கொடுப்பான். இன்னும் இகாமத் கொடுப்பான். பாருங்க, ஒரு தொழுகை ஒருவனுக்கு தப்பி போயிருச்சு, அப்ப என்ன செய்து கொள்வான், ஜமாத் வைக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள், தப்பி போன தொழுகைக்காக வேண்டி என்ன செய்து கொள்வார்கள், முதலாவதாக பாங்கு சொல்லுவார்கள். அதே போன்று என்னது இகாமத் சொல்லுவார்கள். ஏன் ஒரு முறை நபிகள் ஒரு வாதி, அதாவது ஒரு பள்ளத்தாக்கிலே அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய சமயத்தில் ஃபஜ்ருடைய தொழுகைகள் தொழாமல் உறங்கி விடுவார்கள். ஒரு சூரியன் உதித்து விடும். அந்த சூட்டினோட காரணமாக ரசூலுல்லாஹி எழுந்து சஹாபாக்களை எழுப்பி, நீங்கள் என்ன செய்தீர்கள், பிலாலை ஏவார்கள் பாங்கை காமத் கொடுப்பதற்கு. இப்ப பாங்கை காமத் கொடுத்ததற்கு பின்னால் ஃபஜ்ருடைய தொழுகைகளை நிலைநாட்டுவார்கள். அப்ப இங்க என்ன தெரியுது, தொழுகை தப்பி போனாலும் அந்த தொழுகைக்காக வேண்டி பாங்கு இக்காமத் ஜமாத்தாக வைக்கக்கூடிய சமயத்தில் பாங்கு இக்காமத் கொடுப்பது என்னவாக இருக்கின்றது, கட்டாயமாக இருக்கின்றதன் காரணமாக தான் அங்கு ரசூலுல்லாஹி பாங்கு இக்காமத் கொடுத்து ஜமாத்தை நிறைவேற்றினார்கள். அதாவது ஒரு தப்பே இல்லாமல் அதாவது இந்த தொழுகைகள் அவனுக்கு தப்பி போனால் சலவாத்துன் பல சலாத்துகள், அதாவது ஒரு தொழுகைகள் அல்ல பல தொழுகைகள் தப்பி போகிவிட்டால் அத்தனலில் ஊலா முதலாவது தொழுகைக்காக வேண்டி, இப்போ ஒருத்தனுக்கு 3 நேர கலாக ஆகிவிட்டது, 3 நேர தொழுகை கலாவாகிவிட்டது, தவறிவிட்டது. 3 நேர தொழுகை ஒரு நேரத்துல தொழுக போறான். அப்ப அவன் முதலாவதாக லுகருடைய நேரத்தை தொழுக போகிறான் என்று சொன்னால் லுகருக்காக வேண்டி பாங்கு கொடுப்பான். வாக்காம இன்னும் அவன் இக்காமத் சொல்வான். இப்ப முதலாவது துறைக்காக வேண்டி பாங்கு இக்காமத் கொடுத்து விடுவான். அதாவது மீதமுள்ள ஒன்றிலே அவன் ஹியார் கொடுக்கப்பட்டவனாக, அதாவது அனுமதி கொடுக்கப்பட்டவனாக ஆகிவிட்டான். இன்ஷா அவன் நாடினான் அத்தன பாங்கு கொடுப்பான். ஓ அக்காம இன்னும் எனது காமத் சொல்லுவான். ஓ இன்ஷா அவன் நாடினால் தசராளால் அல்லலி காமத்தின் மீது சுருக்கிக் கொள்வான். முதல் தொழுகை முதலாவதாக தொழக்கூடிய தொழுகைக்கு என்ன செய்ய வேண்டும், பாங்கும் இக்காமத்தும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அடுத்து வரக்கூடிய தொழுகை புலுகாரு அஷரு மஹைபருவனுக்கு 3 நேர தொழுகைகளாக விட்டது. புலுகருடைய தொழுகைக்காக வேண்டி தொழுகிறான், லுகருக்காக வேண்டி பாங்கு இக்காமத்து கொடுக்கணும். திரும்ப அசருடைய தொழுகை கலா செய்ய போயினா என்று சொன்னால் இப்ப திரும்ப பாங்கு கொடுக்கணுமா கேட்டா அங்கே ஹியார் அவனுக்கு பாங்கு கொடுக்கலாம். பாங்கு கொடுக்காமல் வெறும் இக்காமத்தும் என்னது கொடுத்து அவன் தொழுகையை நிறைவேற்றுவது அவனுக்கு ஹியார் கொடுக்கப்பட்டது. ரெண்டையும் சொல்லலாம், அல்லது ரெண்டு அல்லாம இந்த இக்காமத்தின் மீதும் அவன் சுருக்கிக் கொள்வது என்னவாக இருக்கின்றது, அவனுக்கு ஹியார் கொடுக்கப்பட்டதாக ஆகின்றது. பாருங்க, அதே பாருங்க, ஒயம்பகி இன்னும் அவசியமாகும் ஐயோ அத்தின எனது காமத், அதாவது பாங்கு கொடுப்பது, இகாமத் கொடுப்பது அலா துஹ்ரின் சுத்தத்தின் மீது. இப்ப நமக்கு சொல்லுவாங்க இங்க பாருங்கன்னா, ஒரு பாங்கு சொல்லக்கூடியவருக்கு என்ன வேண்டும், சுத்தம் என்பது அவசியமா இருக்கின்றது. அப்ப என்னது, அப்ப அவனுக்கு என்னது துஹு சுத்தத்தின் மீது பாங்கு சொல்லுவது என்னவாக இருக்கின்றது, அவருக்கு கண்டிப்பாக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அதே பாருங்க, ஒருவன் உரு இல்லாமல் பாங்கு கொடுத்து விட்டால், அல்லாமல் உழு அல்லாதன் மீது அவன் என்னது பாங்கு கொடுத்து விட்டால் ஜாஸ அந்த பாங்கு என்பது என்னவாகிவிடும், ஜாயிஸ் ஆகிவிடும். அப்ப என்ன சொல்றோம், அப்ப அந்த இடத்துல போய் நினைச்ச கூடாது, நீ உழு இல்லாம சொல்லிட்டப்பா உனக்கு செய்ய பாங்கு கூடாதுன்னா கிடையாது.
ஆனா என்னவாகும்? உதாரணமா உழு இல்லாம சொல்லிட்டா என்னவாகும்? பாங் என்பது கூடும். ஏன் சொல்லுவாங்கன்னா பாங் என்பது அயலாமு தான். பாங் என்பது அயலாம். உதாரணமாக இந்த பாங்கை விட அஃதல் தான் குர்ஆன் ஓதுவது. இந்த குர்ஆன் ஓதுவதற்கு என்ன தேவையில்லை? ஒழு தேவையில்லை. அப்ப அங்க ஒழு செய்வது முஸ்தஹப் தானே. ஒழு செய்வது அவசியம் ஒண்ணும் கிடையாது, முஸ்தஹப், விரும்பத்தக்க காரியம். ஒழு இல்லாமல் கூடுனா ஒழு ஓதினா கூடும் அல்லவா? அப்ப அது இருக்கும் பொழுது இந்த அறிவிப்பு என்பது தாரம் பில்லவுலா கூடும். என்னது? பில்லவுலா கூடும். ஆனா வைக்குரஹு, ஆனால் மக்ரூஹ் ஆக்கப்படும். ஐயுகீமா அலா கைரி உதுஇன், உழு அல்லாமல், அதாவது உழு இன்றி, உழு அல்லாதன் மீது அவன் இக்காமத் கொடுப்ப, ஐயுகீம் இக்காமத் கொடுப்பதாகிறது மக்ரூஹ் ஆக்கப்படும். ஏங்க பாங்கில மட்டும் உது இல்லாம சொன்னா கூடும்? என்னது? ஆனா இக்காமத்துல, ஏன்னா இங்க இக்காமத்துல ஒலி இல்லாம கொடுத்தா அவனுடைய காமத்திற்கும் அவனுடைய தொழுகைக்கு மத்தியில ஒரு ஃபசல் ஏற்படுத்தலாம், ஒரு பிரிதலை ஏற்படுத்தலாம். ஏன் பாங்க இக்காம சொல்லிட்டு போய் திரும்ப தொடரா? அப்ப ஒரு பிரிவை ஏற்படுத்தலாம். இந்த அடிப்படையில் என்ன சொல்லுவாங்க? இங்க இக்காமத்திலே என்ன செய்வது? இப்படி பிரிப்பது என்பதாகிறது மக்ரூவாக்கப்படும் என்பார்கள். ஆனா பாங்குல இந்த பிரிதல் உண்டா? அப்ப பாங்க் எடுத்து ஒரு நீண்ட பிரிவு இருக்குல்ல, அப்ப அதனால அங்க பாங்க் எடுத்தா கூடிடும், கூடும். ஆனால் மக்ரூ அல்ல. நான் இக்காமத்துல என்ன செய்யாது? இக்காமத்துல மக்ரூ ஆக்கப்படும். அதே போல பாருங்க, அவ் அல்லது யு அத்தின, அவன் பாங்கு கொடுத்தால், வகுவ அவனோ எந்த நிலைமையில், ஜுனூபன் ஜுனூபான நிலைமையில், அஹு அவனோ எப்படி எந்த நிலைமையில், ஜுனூபனானது குளிப்பு கடமையான நிலையில் அவன் பாங்கு கொடுத்தால் அப்பொழுது மக்ரூவாக ஆக்கப்படும். ஏன் ஒண்ணு விளங்கணும். என்ன சொல்றாங்கன்னா ஒது இல்லாம கூடும். ஆனா ஏன் இந்த ஜுனூபு ஆளி, ஒரு கடமையான குளிப்புடையவன் ஏன் பாங்கு சொல்வது கூடாது என்று சொன்னால், மக்ரூவாக்கப்படும் என்று சொன்னால், இந்த அதான் என்பது என்னதற்கு ஒப்பானது? சலாத்திற்கு ஒப்பானது உண்டு. தாலுக்கு எதனுடைய தொடர்புடையது? இந்த அதானை விகாமத்தும் சலாத்துடன் தொடர்பு கூடியதுனால அதற்கான ஒரு இங்கே உண்டு. அப்ப அதற்கு என்ன வேண்டியது? இதற்கு கிபுலாவை முன்னோக்குவதெல்லாம் சருத்தாக இருக்கின்றது அல்லவா? ஆனா என்னதான் இல்ல, தொழுகைக்கு கீழ் உள்ள ஃபர்க் என்ன? அங்க கிராத் இருக்கும், இங்கே கிராத் இருக்காது. அதே மாதிரி சில விஷயங்கள் இங்கே இருக்கும், அங்க இருக்காது. ஆனால் தொழுகையுடன் தொடர்பு இருப்பதன் காரணமாக பாங்க என்ன செய்யக்கூடாது? ஜுனூபோடன் கொடுக்க கூடாது. ஜுனூபான நிலைமையில், குளிப்பு கடமையான நிலைமையில் பாங்க் கொடுப்பது என்னவாக இருக்கின்றது? மக்குருவாக இருக்கின்றது. அப்ப ஜுனூபான ஒருத்தன் பாங்கு சொல்றானா அந்த பாங்கு நம்ம என்ன செய்யறது? திரும்ப கூறுவது என்னவாக இருக்கின்றது? நமக்கு முஸ்தஹபாக இருக்கின்றது. இதன் காரணமாக அவன் ஜுனூபான நிலைமையில் ஒரு ஜுனூப் என்பது, இந்த குளிப்பு கடமை என்பது ஒரு நக்சான ஒன்று. அதுடன் பாங்கு சொல்லாம இருக்கிறது நல்லதானே? ஏன் தொழுகை சலாத் இந்த பாங்கு என்பது அதான் தொழுகையுடன் ஒப்பானதன் காரணமாக தான். அப்ப இந்த ஜுனூப் என்பது ஒரு கலீலான நஜசை போன்று, கடினமான நஜசை போன்று. அப்ப சிறு தொடக்கல் பிரச்சனை இல்லை, பெருந்தொடக்க ஆகும் போது அப்ப இந்த விஷயத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக அந்த பாங்கை நம்ம திரும்ப கொடுக்க வேண்டும். அடுத்து பாருங்க, என்னது? பாங்கு கொடுக்க மாட்டான் தொழுகைக்காக வேண்டி கபில துஹூலி பக்திஹா, அந்த தொழுகையினுடைய பக்து நுழைவதற்கு முன்பதாக அவன் என்ன செய்ய மாட்டான்? பாங்கு கொடுக்க மாட்டான். அப்ப இங்க ஒண்ணு விளங்கணும். ஒவ்வொரு பக்துகளினுடைய பக்தை அறிவிப்பு, ஒவ்வொரு பக்தை அறிவிக்கக்கூடியதுதான் இந்த பாங் என்பது, எல்லாம் செய்யக்கூடியது. அப்போ ஒருவன் தொழுகையினுடைய வக்து வருவதற்கு முன்னால் பாங்கு சொல்வது ஒரு மடத்தனம், ஒரு ஜஹாலத்தினுடைய தன்மை. ஏன் வராத ஒன்றை பற்றி அறிவிக்கிறது? உதாரணமா ஒரு அரசாங்கம் ஒரு ஐடியால இருக்கு, இந்த மாதிரி 4 கைதிகளை பிடித்து கொடுத்தால் உங்களுக்கு அப்ப என்ன தருகின்றோம்? பரிசுகள் தருகின்றோம் என்பதாக ஒரு அறிவிப்பு செய்யலான்ற ஒரு ஐடியால தான் இருக்கு. அந்த இடத்துல பறை அடிக்கக்கூடிய என்ன செய்யலாம்? இந்த ஐடியா இன்னும் செயல்படுத்த கூட இல்லை. அவன் அதுக்கெல்லாம் அரசு அறிவிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா முட்டாள்தனம். ஏன் அது அறிவிக்காமலோட அரசோட முடிவு எடுக்காமலோட போகலாம். அப்ப அதுக்கு முன்னாடி அறிவிக்கிறது முட்டாள்தனம். ஏன் புடிச்சு கொடுத்தாலும் பரிசு கிடைக்காது, நாங்க ஒன்னும் அறிவிப்பு செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அந்த மாதிரி தொழுகையினோட பக்து வரவே இல்லை. தொழுகையினுடைய பக்து வரவே இல்லை. இப்போ வந்துருச்சுன்னு அறிவிக்கிறது என்பது எனது மடமைத்தனம். இந்த தொழுகையினுடைய பக்தி அறிவிக்கக்கூடியதுதான் இந்த பாங்கு. அப்ப அந்த பாங்கு அறிவிக்கணும்னா, கொடுக்கணும்னா அப்ப தொழுகை வரணும். தொழுகையோட பக்தி அப்ப தொழுகைக்கு முன்னாடி கொடுப்பது என்பது மடமைத்தனம். அப்ப தொழுகைக்கு முன்னாடி ஒருத்தன் பாங்கு கொடுத்து விட்டால்
அப்ப தொழுகைக்காக வேண்டி பாங்கு கொடுக்கப்பட்டால் அப்ப எங்க என்ன செய்யணும்னா திரும்ப மீண்டும் என்ன செய்ய வேண்டும், பாங்கை மீண்டும் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அப்ப இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னைக்கு என்ன பார்த்தோம், ஒன்று தப்பி போன, அதாவது பாங்கு எப்படி பிரித்து கூற வேண்டும், எப்படி காமத்தை சேர்த்து கொடுக்க வேண்டும், அதே போன்று தப்பி போன தொழுகைகளுக்கு பாங்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்த்தோம். அதே போன்று என்ன பார்த்தோம், உழு இல்லாமல் சுத்தம் இல்லாமல் நாம் பாங்கு கொடுத்தால் என்ன சட்டம் என்பதை பற்றி நாம் இன்றைய பாடத்தில் பார்த்தோம். இன்று எதை படித்தோமோ அதை புரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.